இடும்பன் மலையின் எழில் தோற்றத்தை காணலாம். இடும்பன் மலை பழனி மலைக்கு அருகில் உள்ளது. மேலும் இது பல வகையான பிரசித்தி பெற்றது. இடும்பன் கோயிலில் உள்ள மேலே உள்ள சிலை ஏறக்குறைய 10 அடி உயரம் உள்ளது. அதேபோல இடும்பன் மலையை சுற்றி ஏராளமான வயல்வெளிகள் உள்ள தோட்டங்கள், துறவுகள் எல்லாம் உள்ளன. இங்கு காணும் இயற்கை காட்சிகள் மிகவும் அற்புதமானது. இங்கு அனைத்து வகையான மரங்களும் இருக்கின்றன என்றே சொல்லலாம். தென்னை மரம் மற்றும் வாழை மரம், மாம்பழ மரம் மற்றும் அனைத்து மரங்களும் இங்கு உள்ளன. இங்கு பொழுதுபோக்குக்கு அருமையான லாபமாகவும் இது பயன்படுத்தப்படுகிறது. இங்கு ஒரு ஓடை சென்று கொண்டிருக்கிறது. இது குளிப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். மேலும் இங்கு ஊதாப்பு செடிகளும் உள்ளன, மற்ற வகையான செடிகளும் உள்ளன. இடும்பன் மலையில் இப்பொழுது ரோப்கார் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதே போல இடும்பன் மலையில் பழனி மலையில் உள்ள கிரிவீதியையும் பைபாஸ் ரோட்டையும் இணைக்கும் சாலைகளும் உள்ளன. இதுதான் பைபாஸ் ரோடு. இது ஏற்கனவே சிவகிரிப்பட்டியில் ஆரம்பமாகி சண்முகனில் முடிவடைகிறது. இதன் வழியாக உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் போன்ற இடங்களுக்கு செல்லலாம். அதே போலவே திண்டுக்கல், திருச்சி போன்ற இடங்களுக்கும் செல்லலாம். இங்கு டூரிஸ்ட்கள் அதிகம் வருகிறார்கள். அருகிலேயே கொடைக்கானல் உள்ளது. அதனால் கொடைக்கானல் மக்களும் இங்கு வருகிறார்கள். பழனி மக்கள் அங்கு செல்கிறார்கள்.